தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மொபைலை ரூட் பண்ணுறது எப்படின்ட்டு. மொபைலை ரூட் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கிற ப்ரௌசருக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு www.kingroot.netன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல அந்த அப்ளிகேஷன் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிங்ரூட் தி பெஸ்ட்டு ஒன் கிளிக் ஆண்ட்ராய்ட். கீழே வந்து க்ரீன் கலரில் டவுன்லோடு ஏபிகே ஃபார் ஆண்ட்ராய்டு அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்யூ ஃபார் யுவர் டவுன்லோடிங் கிங்ரூட் ஃபார் ஆண்ட்ராய்டு. கிளிக் ஹியர் டு ரீஸ்டார்ட் தி டவுன்லோடு. அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நண்பர்களே உங்களுக்கு லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகுது, ஒரே நிமிஷம் நண்பர்களே. லோடிங் ஆனட்டியும் உங்களுக்கு டவுன்லோட் கிங்ரூட் குளோபல் அப்ளிகேஷன் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் நண்பர்களே. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு டைப் பண்ணுங்க நண்பர்களே, ரூட் செக்கர்னு டைப் பண்ணிங்கன்னா நண்பர்களே லோடிங் ஆகுது. உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே அந்த நம்பருக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ரூட் செக்கர் ஃபஸ்ட்லேயே அந்த ஆப் கிடச்சிரும். அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பாருங்கள் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நண்பர்களே, அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு கிங்ரூட் அந்த ஆப்புக்குள்ளே போங்க. கிங்ரூட்குள்ளே போனீங்கன்னா லோடிங் ஆகும் நண்பர்களே. கீழேருந்து மேலே தூக்கி விடுங்க. நமக்குரிய அப்படி தூக்கி விட்டிங்கன்னா மேலே போகும். மறுபடியும் சேஃப் ப்ரொடக்ஷன் தூக்கி விட்டிங்கன்னா ட்ரை இட்டுன்னு கேட்குது. ட்ரை இட் கொடுத்தீங்கன்னா நண்பர்களே ரூட் ஆக்சஸ் நாட் அவைலபிள். கெட் நவுன்னு கேட்குது. கெட் நவ் கொடுங்க நண்பர்களே. எனபிளிங் ரூட் செக்கிங் பண்ணுங்க நண்பர்களே. அது செக்கிங் ஆகி ரூட் ஆகும். உங்களுக்கு சர்வசாதாரணமாக சீக்கிரம் ஆயிரும் நண்பர்களே. இதை வந்து புது மொபைலில் யூஸ் பண்ணாதீங்க. புது மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா ரூட் பண்ணிங்கன்னா வந்து நண்பர்களே வாரண்ட்டி போயிடும். 1 இயர் வாரண்ட்டி போயிடும். நீங்கள் ரூட் பண்ணுறதே உங்களோட மொபைல்காரங்க வச்சுருக்கிற மொபைலோட ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தான் மொபைல், நம்மளோட மொபைலுக்கு ராஜா மாதிரி. நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற தேவையில்லாத அப்ளிகேஷனை தூக்கி விட்டிங்கன்னா ரேம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், ஃபோன் கொஞ்சம் ஸ்பீடு ஏறும். நீங்கள் வந்து புது மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா வாரண்ட்டி போயிடும் நண்பர்களே. அப்புறம் இதாகாது. அப்புறம் இந்த ரூட் பண்ணுறது எதுக்குன்னா மொபைல் கொஞ்சம் ஸ்பீடாக யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்தவங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்டை இது பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ரூட் சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஆண்டி. எனக்கு வந்து ரூட் ஆகிடுச்சு நண்பர்களே. இதில் வந்து ரூட் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டிடுச்சு. இருந்தாலும் நம்ம மறுபடியும் போய் வெரிஃபை பண்ணுறதுனா அதுக்கு தான் இந்த ரூட் செக்கர் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகணும். நண்பர்களே ரூட் செக்கர் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும், ஒரு நிமிஷம் நண்பர்களே. ரூட் செக்கருக்குள்ளே போங்க. லோடிங் ஆகுது. வெரிஃபை ரூட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகுது. கிங்ரூட்டில் ரூட் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டிடுச்சு நண்பர்களே. இருந்தாலும் அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப் லோடிங் ஆகுது. கொஞ்ச நேரம் ஆகும் நண்பர்களே. வெரிஃபையிங் ரூட் ஆக்சஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஆன் திஸ் டிவைஸ். என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் ரூட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணுது. கொஞ்சம் லோடிங் ஆகும். இப்போ வந்து கங்க்ராச்சுலேஷன் ரூட் ஆக்சஸ் உங்களுக்கு வந்து சேர்ச் ஆகி இந்த மாதிரி க்ரீன் கலரில் காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ரூட் மொபைலில் ரூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நண்பர்களே. இல்லைன்னா மறுபடியும் போங்க. மறுபடியும் அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. மறுபடியும் ரீட்ரை கொடுத்து மறுபடியும் ரூட்டை இது பண்ணிடுங்க நண்பர்களே. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிறது தேவையில்லாததை ஒரு நிமிஷம் நண்பர்களே அன்இன்ஸ்டால் டூன் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட மொபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துடும். உங்கள் மொபைலில் தேவையில்லாத அப்ளிகேஷன் பாருங்க. இங்கே டாப் ரைட் கார்னரில் வந்து குப்பை தொட்டியாக இருக்குங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா
எது தேவையில்லாததெல்லாம் இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ இதை தூக்கி விட்ருக்கேன். இதனால் எனக்கோட மொபைலில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இத்தனை இதை வேணான்னு அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாததை இப்படி ஒரு டிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிக் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் கீழே வந்து ப்ளூ கலரில் காட்டும், அன்இன்ஸ்டால் ஒன் செலக்டடு. அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நண்பர்களே. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட மொபைல் வந்து ரூட் சேஃபாக இருந்ததுன்னா ரூட் எல்லா மொபைலுக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணால் மொபைல் சூப்பராக யூஸ் ஆகும் நண்பர்களே. தேவையில்லாத .comலாம் போய் தேவையில்லாதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் இதாயிரும் நண்பர்களே, வைரஸ் புகுந்துடும். அப்புறம் டாப் ரைட் கார்னரில் 3 புள்ளியாட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜெனரல் செட்டிங்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அன்இன்ஸ்டால் கிங் ரூட்னு இருக்குது. அதை கொடுத்து கன்னியும் கொடுத்தீங்கன்னா நண்பர்களே, கிங் ரூட் இருந்த இடமே தெரியாது. மொபைல் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போயிடும். கிங் ரூட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் சேஃபாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாதெல்லாம் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா போயிடும் நண்பர்களே. மொபைல் வந்து சூப்பராக யூஸ் ஆகும். எனக்கு வந்து நல்லா மொபைல் ஸ்பீடாக இருக்குது. இவங்க பாருங்கள், நான் இப்போ கிளிக் பண்ணணும் டக்குன்னு ஓடுது நண்பர்களே. இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா மொபைலுக்கும் சப்போர்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டது 4 பேத்துக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.